கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்வில் உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றத்தை உருவாக்குகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் 20ஆம் தேதி அன்று அஷ்டமத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு 9, 10, 11 என பல இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறார். 20 மற்றும் 21ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருப்பதால் அன்றைய தினங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்ற தருணங்கள் அனைத்தும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ராசியின் அதிபதியான சந்திரன் கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி பெறுவதோடு தனலாபத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த தருணத்தை நுணுக்கமாக சரியான முறையில் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராசிக்கு சகாயமானவரும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு பகவான் இந்த வேளையில் விரயத்தில் வலம் வருகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான விரயங்கள் சுப விரயங்களாக மாறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேளையில் சற்று சுபவிரயங்களாக மாற்ற முடியாத கடகராசிக்காரர்களுக்கு தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. எனவே உறுதியாகவே இந்த வேளையில் வீடு பராமரித்தல், பல்வேறு வகையில வாகனம் பராமரித்தல் மற்றும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் பல்வேறு வகையான வீண் விரயங்களாக கமிஷன் போன்றவற்றை கொடுத்தாலும் கூட முதலீடுகளை உருவாக்குவதோடு அசையும் அசையா சொத்துக்களை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே நிச்சயமாக இந்த வேளையில் வீண் விரயம் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றினால் உறுதியாகவே ராசியின் உச்ச அதிபதியான குருவின் அமைப்பால் பல்வேறு வகையான மங்களகரமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பதோடு தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக நுணுக்கமாக படுத்தி கொள்வது உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். எனவே கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் குருவின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும். அதோடு மட்டுமல்லாது சனி 9ஆம் இடத்தில் நுழைந்து விட்டார். பாக்கிய சனியின் பலன்கள் இந்த வேளையிலிருந்தே கிடைக்க ஆரம்பித்து விட்டது. பாக்கியத்தின்படி அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்திருந்தாலும் திருக்கணிதத்தின்படி 9ஆம் இடத்திற்குரிய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே சனியிடம் இருந்து மிக பெரிய அளவிலான சிரமங்கள் உறுதியாகவே குறையும். ராகு அஷ்டமத்திற்குள் சென்றாலும் கூட ராகுவால் பெரிய அளவிலான நெருக்கடிகளை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவதற்கான சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த வேலையை சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அணுகினால் மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக சனி ராகு அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவும் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2இல் அமர்ந்திருக்கிறாருங்க. கேது 2ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது இரட்டிப்பு நன்மை உறுதியாகவே உண்டு. ஏனென்றால் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் சனி பாக்கியஸ்தானத்தை வலங்கரிக்கும் போது மிக வலுவாக வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை கேது அலங்கரிப்பதால் வார்த்தைகளை நுணுக்கமாக
பயன்படுத்துவதோடு எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி சிரமம் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜென்மத்தை அலங்கரிக்கக்கூடிய மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக விரைவில் ஜென்மத்தை விட்டு விலக போகிறார். எனவே நீங்கள் எதிர்பாராத பல சுப காரியங்களை இந்த வேளையில் திடீரென திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலக்குவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் இந்த வேளையில் விலக்கி விடுகிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் சுக்கிரன் வலம் வருகிறார். சுக்கிரனின் உச்சம் என்பது எதிர்பார்ப்புகளை மிக சிறப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் அவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் சுக்கிரன் 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். பொருளாதார ரீதியான வளர்ச்சி, உங்களுடைய தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்கான யோகம் போன்ற அனைத்துமே நிறைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான யோகம் இந்த வேளையில் உள்ளது. எனவே சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சூரியன் லாபஸ்தானம் ஆகிய 11இல் வலம் வருகிறார். அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதனும் லாபஸ்தானத்தை வலு சேர்க்கும் போது புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவில் இரட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் உண்டு. தொட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான யோக வாய்ப்புகளை சூரியன் மற்றும் புதன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் கல்வி, பொருளாதாரம் என அனைத்திலும் நல்ல முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கடகராசிக்காரர்கள் வருகின்ற 24ஆம் தேதி பிரதோஷ தினத்தன்று, அதிலும் குறிப்பாக சனி பிரதோஷமாக வரக்கூடிய சனி பிரதோஷ தினத்தன்று அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கிடைப்பதோடு கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான நேரமாக நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு அமையும்.